ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் குழந்த பிறந்துச்சு அப்படின்னா குருவாயூர் கோயிலில் கூட்டிகிட்டு போய் கேரளாவில் சாப்பாடு ஊட்டணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டுப்பீங்க. அதுக்கு டிக்கெட் புக்கிங் இருக்குது, எப்படி புக் பண்ணணும்னு சொல்லி தர போகிறேன். நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு குருவாயூர் ஆன்லைன் புக்கிங்னு போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜ் வந்துடும். இதில் குருவாயூர் தேவசம் குருவாயூர் அஃபிஷியல் வெப்சைட்னு ஒரு பேஜ் வரும். ஃபஸ்ட் பேஜ், அந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. இது ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா குருவாயூரோட அஃபிஷியல் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு புக் பண்ணுறக்கான ஆப்ஷன்ஸ் காமிச்சு தர போகிறேன். கீழே போனீங்கன்னா இங்கே வந்து உங்களோட லாகின் டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கணும். இங்கே மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்துட்டேன். என் ஃபோனுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓடிபி வந்து இப்போ ரிசீவ் ஆகும். ரிசீவ் வந்து தேவசம் போர்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பிஎல் இவர் அப்படிங்கிற மாதிரி ஓடிபி வந்து ரிசீவ் ஆயிடுச்சுங்க. ஓடிபி வந்து சென்ட் பண்ணுறேன். 753853 இந்த மாதிரி சென்ட் பண்ணிட்டு லாகின் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சர்வீசஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இதில் மேபி நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தீங்கன்னா ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். தேவசம் ஸ்பெஷல் கேலண்டர் இருக்கும், அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தேவசம் கேலண்டர் உள்ளே இருக்கும். உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு பிரசாதம், பூஜா, தர்ஷன் இருக்குங்களா, தர்ஷன், ஃப்ரீ தர்ஷன், வழிபாடு, பிரசாதம், அக்கமண்டேஷன்ஸ், அதர் சர்வீசஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே மேரேஜ், கோயிலில் நீங்கள் மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா மேரேஜ் கொடுத்துக்குங்க. குழந்தைக்கு சோறு ஊட்டணுன்னா அன்னப்பிரசாத் பிரசம் இல்லைனா சோறு ஒன்றுன்னு இருக்குது பாருங்கள், இந்த ரெண்டாவது ஆப்ஷன். இதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. போனஃபைட் ஹிந்து டிவோட்டி ஆர் ஒன்லி பர்மிட்டட், அதாவது ஹிந்துக்களுக்கு மட்டும்தான் அங்கே வந்து அலௌட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. நீங்கள் ஒரு குழந்தை அப்படின்னா சிங்கிள் கொடுத்துருங்க. நாங்கள் வந்து ட்வின்ஸுக்கு புக் பண்ண போகிறீங்கன்னா ட்வின்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா 2 குழந்தைக்கு ஆட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது குழந்தைன்னு வச்சிங்கன்னா எங்கள் டேட்டு, நீங்கள் எந்த டேட் போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் செப்டம்பர் 2 ஸ்லாட் க்ரீன் கலர் இருந்தால் ஸ்லாட் அவைலபிள்னு அர்த்தம். ஸ்லாட் வந்து டைமிங்ஸ் எல்லாம் இருக்கும். இதில் வந்து டைமிங் காலைல 5 மணிலேருந்து 12 மணி வரை ஸ்லாட் இருக்கும். இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்லாட் புக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு வந்து ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் போய் தங்கிட்டீங்க அப்படின்னா முன்னாடி இருக்கிற ஸ்லாட் இந்த 5 மணி 6 மணிக்கெலாம் ஸ்லாட் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படின்னா ஒரு 3 மணி 4 மணிக்கு முன்னாடியே லைன் நிற்கிற மாதிரிலாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. க்ரௌட் அதிகமாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலைல இங்கேருந்து போகிறதுக்கு லேட் ஆயிரும். நாங்கள் 5 மணிக்கு கிளம்பலான்ட்டு இருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடியே இருக்கணும். நாங்கள் ஒரு 10 மணிக்கு புக் பண்ண போகிறேன். 10 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் கோட்டா மொத்தம் 43 சீட்டு தான் இருக்குது. 9 மணிக்கு 42 இருக்குது, 11 மணிக்கு 44 இருக்குது. அப்போ 10 மணிக்கு நாங்கள் புக் பண்ணுறோம். வந்து பார்த்திங்கன்னா ட்வின்ஸு அமௌண்ட் வந்து 200 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் வந்து நேமு, ஜெண்டரு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிடணும். இதில் வந்து கிட்ஸோட நேம் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடணுங்க. பையன் பேர் தன்விக் மைலோன் பி. ஜெண்டர் வந்து மேல் கொடுத்துட்டேன். ஸ்டார். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நேமு, நெக்ஸ்ட்டு ஜெண்டர் மேலாக ஃபீமேலான்னு கொடுத்துடணும். அடுத்து வந்து நட்சத்திரம், குழந்தைக்கு என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தை வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்வின்ஸ் பேபி, செகண்ட் பேபி இருக்குது அப்படின்னா கொடுத்துட்டு ஃபீமேல் பேபி ஒன்று இருக்குது. பாப்பாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்ன நட்சத்திரம்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இதில் நீங்கள் டீட்டெயில் கொடுக்குறப்போ ரிலேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். ஐடி ப்ரூஃப் கம்பல்சரி கேட்பாங்க. வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபாதர் நேம் கொடுத்துட்டு ஃபாதரா மதரான்னு கேட்குறாங்க. ஃபாதர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஐடி ப்ரூஃப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணுறீங்களோ அந்த ப்ரூஃபை வந்துட்டு கோவிலுக்கு நீங்கள் போகிறப்ப எடுத்துகிட்டு போயிடணும். ஆதார் கார்டு கொடுத்துருன்னா இங்கே நம்பர் டைப் பண்ண சொல்லிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மதர் நேம் கேட்கும்.
இங்கே வந்து மதர், அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு வச்சு இங்கே வந்து உங்களோட ஆதார் கார்டு நம்பர் வந்து ஃபில் பண்ணிடுங்க. செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இங்கே ஆதார் கார்டு நம்பர் வந்து நான் காமிக்கல. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா அதாவது உங்களுக்கு ஃபோட்டோகிராஃப் எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு வித் கண்டிப்பாக ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து இதில் நம்ம புக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். குழந்தையோட ஃபோட்டோ 5 ஃபோட்டோ வேணும்னா 100 ரூபாயும், 10 ஃபோட்டோ வேணும்னா 200 ரூபாயும் கொடுக்கணும். நீங்கள் 10 ஃபோட்டோ வேணும்னா 10 கொடுத்துக்கலாம், 5 போதுன்னா 5 கொடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் பர்சன் அட்டன்ட்டு, எத்தனை பேர் வந்து சோறு ஊட்டுற ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சோறு ஊட்ட போகிறப்போ மொத்தமாக 20 பேர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 10 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 20 பேர் வந்து அலோட் பண்ணுவாங்க. நீங்கள் எத்தனை பேர் 20 பேருக்குள்ளே கூப்பிட்டு போகணும், இல்லை 20 பேருக்கு மேலே போச்சுன்னா அலோட் கிடையாது. நாங்கள் வந்து ஒரு 12 பேர் போகிறோம். இப்போ அங்கே ஐடி நம்பர் சப்மிட் பண்ணால் தான் இங்கே ஷோ ஆகும். ஒரு நிமிஷம். ஐடி நம்பர்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு இப்போ பர்சன்ஸ் எத்தனை பேர்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்பர் ஆஃப் அட்டெண்டிங் எத்தனை பேர் வர்றாங்கன்னு கேட்கும். அங்கே வந்து டைப்பிங் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் ஆக மாட்டேங்குது. எதுக்கும் ஆட் டு வாட்ச் லிஸ்ட் கொடுத்து பார்ப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆகலை. ஆக்சுவலாக அது நீங்கள் மொபைல் ப்ரௌசரில் பண்ணீங்க அப்படின்னா இதில் எத்தனை பேருங்கிறது இங்கே கவுண்டிங் வந்து நம்ம டைப் பண்ண முடியாது. மேலேயும் கீழேயும் வர மாதிரி ஒரு ஏரோ மார்க் வரும். மொபைல்லையோ நீங்கள் டேப்லேயோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 3 டாட் கிளிக் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப் இருக்கும், வெப்சைட் போய் பண்ணணும். இப்போ நம்ம வந்து மொபைல்லையோ இல்லை டெஸ்க்டாப் வியூலையோ டேப்லேயோ பண்ணிங்கன்னா வந்து புக்கிங் ஆகாது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அட்டெண்டிங்னு இருக்குங்களேங்க, இங்கே டைப் பண்ணுற மாதிரி உங்கள் ஆப்ஷன் கொடுக்கல. இதை எரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணுறதுக்கான சான்ஸு கிடையாது. ஆக்சுவலாக நம்ம மொபைலில் புக் பண்ணுறப்ப இல்லை நீங்கள் டேப்பில் பண்ணுறீங்க அப்படின்னா இது எக்ஸாம்பிள் நான் டைப் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்பர் டைப் பண்ணிங்கன்னா வராது. இதுக்கு நீங்கள் ஒரு நியூ டேப்பு இல்லைனா எங்கேயாவது வாட்ஸ்அப்பில் இப்போ ஒரு 20 பேர் போகிறீங்கன்னு வச்சுங்களேன் எக்ஸாம்பிளுக்கு, இல்லைனா ஒரு 5 பேர் போகிறீங்க, 10 பேர்னு வச்சுக்குவோம். இப்போ ஒரு 12ன்னு போட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது வாட்ஸ்அப்பில் எங்கேயாவது நம்பரை போட்டு இதை காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணி இப்படி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம டைப் பண்ணுறது ஒர்க் ஆகாது. இங்கே கொடுத்துட்டு அக்ரி கொடுத்துட்டு ஆட் டு வாய்ஸ் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் டீட்டெயிலு உங்கள் பேர்லாம் வந்து ஷோ ஆகிடும். இதில் வந்து பேமெண்ட் ப்ராசஸ் டு பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி செலக்ட் பேமெண்ட் கேட்வே வரும். இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேஜுக்கு வந்து உங்களோட போயிடும். இதுதான் வந்து ஒன்று கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் பண்ணலாம், நெட் பேங்கிங், யூபிஐ தான் ஈஸியாக பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இந்த யூபிஐ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஜென்ரேட் கியூஆர் வரும். இந்த கியூஆரை ஜென்ரேட் பண்ணி உங்கள் ஃபோன்லேருந்தே நீங்கள் பே பண்ணிக்கலாம். பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ்னால் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். அதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடில் வந்துட்டு உங்களுக்கு 4-5 ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதில் கீழே போய் அன்னப்பிரசாதம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே ஷோ ஆகும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். போகிறப்ப 2 பேரோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இல்லைனா 2 பேரோட அம்மா அப்பாவோட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். யூஸ்ஃபுல்லாக தான் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க.